எந்த இடத்துல மாறுபடுறாரு? எம்ஜிஆர் மாதிரி அவரும் வரணும்னு ஆசைப்படுறாருன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் மாதிரி இல்ல சொல்றேன். எம்ஜிஆர் செய்த பெரும் தவறு என்ன தெரியுமா? தன் வாழ்க்கையில ஜெயலலிதாவை அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்தது. இதை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்றோம், ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம். ஜெயலலிதாங்கிற ஒரு பெண்மணியை தமிழக அரசியலுக்குள்ள கொண்டு வந்த பெரும் பாதக செயலை செய்தது எம்ஜிஆர். இதை நம்ம சொல்றதுக்கு தயங்குறதே கிடையாது. அந்த பெண்மணி வந்து இங்கே ஆட்சி அதிகாரம் செய்த பொழுது எத்தனை துயரங்கள், எத்தனை அவமானங்களை நாம் சந்தித்தோம், தமிழக மக்கள் சந்தித்தார்கள்ங்கிறத பார்க்கணும். மறக்க முடியுமா? சரி, இவங்க தான் சரியில்லை, அந்த பக்கம் ஒரு போயே ஆகணும். அது ஒரு வீடியோ இருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா அவங்க கேஸ் போட்டுருவாங்க. பரவாயில்லையா? இல்ல அது என்னன்னா நான் கரெக்டா சொல்றேன், அதுவான்னு சொல்லுங்க. மனோரமா இங்க உட்காந்துருப்பாங்க. ஆக அன்று உலகத்துக்கே தெரிந்தது, எனது மனைவிக்கு மட்டும் தெரியாமல் இருந்தது. அந்த ரகசியத்தையும் இவர்கள் மூலமாகத்தான் அது வெளியே வந்தது. அதுக்கு எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. பக்கத்துல ஒருத்தர் சிரிச்சிட்டு இருப்பாரு, பாத்தீங்களா? ரஜினி. ஆமா, செமையா சிரிச்சிட்டு இருப்பாரு. நல்லா வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அவரு சிரிச்சுட்டு இருப்பாப்புல, ரஜினி சிரிச்சிட்டு இருப்பாப்புல. இதுல இருந்து இது என்ன? இது தமிழர்கள் தங்களது தலைவர்களாக தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை லட்சணம். இதை தான் நம்ம பார்க்க முடியும். எப்படி வேணாலும் வாழலாம். அதே இது இந்த அவதூறுல இந்த பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிருக்கக்கூடிய நடிகை இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட மைக்கு நீட்டி ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்கங்க, வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது எப்ப அப்படி அப்படிங்கிற மாதிரி. கமல் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, கமலே புரியாத மாதிரி பேசுவாங்க. இதுல கமல் பக்கத்துல உட்காந்துட்டு கமலுக்கே புரியாத மாதிரி இந்த அம்மா பேசுது. என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வந்து கல்யாணம் செய்து கொள்ளாமலும் வாழலாம், அது இருந்தாலும் அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற வரைக்கும் என்னமோ சொல்றாங்க. கமலஹாசன் பக்கத்துல அப்படியே உட்காந்துட்டு இருந்தாப்ல. அதுல எடிட்டட் வெர்ஷன், அன்எடிட்டட் வெர்ஷன். அதுல அன்எடிட்டட் வெர்ஷன்ல கமல் என்ன சொல்றாப்ல, இல்ல ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சம்பந்தமே இல்லாம கோத்துட்டு போறாங்க. தலைவன் தான் இந்த கலாச்சாரத்தை தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது. அதாவது அந்த வழி தானே, அந்த வழியில தான் எல்லாரும் வராங்க போல. அது என்ன மாதிரி கேவலமான வழிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அதை நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். இது ஒரு கேவலமான வாழ்க்கை. இது ஒரு கேவலமான வாழ்க்கை. இது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு கலாச்சார பின்புலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியது தமிழ் சமூகம். அந்த ஒழுக்கத்தோடு டவுட்டா எங்கள் தலைவர் போய்ப்பார், கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு உண்மையாக இருந்தார். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அந்த ஒழுக்கத்தோடு, நேர்மையோடு, உண்மையோடு வாழணும். சும்மா இங்கே 10 அங்கே 10 அங்கே 15 அந்த பக்கம் போனால் ஃப்ளைட் ஏறி போனால் அந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1லாம் வச்சுக்கிட்டு இருந்தா உருப்பிட மாட்டாங்க.